உலகெங்கும் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பட்டிமண்டப கலா ரசிக பெருமக்களே, ஒரு அற்புதமான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கிற நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி எங்கள் உயிரினும் மேலான அரங்கை நிறைத்திருக்கிற ரசிக பெருமக்களுக்கு வணக்கத்தை சொல்லி என் தலைப்பிற்குள் பயணப்பட ஆசைப்படுகிறேன். நீதிபதி அவர்களே, மிக அழகான தலைப்பு. நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் கட்டி காப்பாற்றுவதற்கு பெரிதும் துணை நிற்பது தனி மனித முயற்சியா, கூட்டு முயற்சியா? நீதிபதி அவர்கள், இதுல என்ன சந்தேகம்? தனி மனித முயற்சி தான். கூட்டு முயற்சி எப்பவுமே குழப்பம். அம்மா சொல்லுவா மருத்துவருக்கு படிடான், அப்பா சொல்லுவார் பொறியாளருக்கு படிடான், அத்தை சொல்லுவா நீ வழக்கறிஞருக்கு படி, தாத்தா சொல்லுவார் நீ மரைன் இன்ஜினியர் ஆகணும். கடைசியில பையன் என்ன பிடிக்கணும்ன்றதே மறந்து போயிடும். கூட்டணினாலே குழப்பம் இல்லையா? தனி மனிதர்கள் தான் இந்த தமிழையும் பண்பாட்டையும் மொழி உணர்வையும் கொண்டிருந்தார்கள். எத்தனை தனி மனிதர்கள்! மனிதப்பட்டி தந்தைகள் வாழ்த்தேர் வைரமுத்து 6 முறை தமிழிலே தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தானே. வெட்டுப்போடு வெட்டுப்போடு என் தாய் தமிழுக்கு என்றும் இல்லை தட்டுப்பாடு என்று பேசி தேசிய விருதை வாங்கினானே அந்த வைரமுத்து ஐயா. எப்பொழுது தேசிய விருது வாங்கினாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய இல்லத்திலே போய் ஒரு பொன்னாடி போர்த்தி அவரிடம் ஆசி வாங்குவது அவருடைய வழக்கம். 6வது முறை தேசிய விருது வாங்குறாரு. போய் ஐயா அவர்களை பார்த்துட்டு முத்தமிழறிஞருக்கு பொன்னாடை போர்த்துகிறப்போ 6வது முறை தேசிய விருது வாங்கி இருக்கிறேன் ஐயா அப்படின்னு தலைவரே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன தமிழுங்க, எனக்கு தான் 6வது முறை இல்ல, உனக்காவது 6வது முறை இருந்திருக்கு. தனக்கு 6வது முறை முதலமைச்சர் கட்டி இல்லை என்றாலும் என் தாய் தமிழன் 6வது முறை தேசிய விருது வாங்கி இருக்கிறானே என்று சொல்லுகிறாரு. அது அந்த தனி மனிதன் கட்டிய ராணுவம் தான் இங்கே குவிந்திருக்கிறது. ஒன்றமிழ் தாய் சிறப்பணியின் முன்னேற்றம், ஒவ்வொன்றும் முன்னேற்றம். எழுந்திருவாய் இழந்தவளா, கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டைகளும் புதுப்புறமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்து எழுந்த என்று அஸ்திவாரம் போட்டது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இல்லையா? நல்ல கேட்டு, இந்த கைதட்டல் எனக்கில்லை பாரதிதாசனுக்கு. செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடிய மரவன் புலவு சச்சிதானந்தன் தனி மனிதன் இல்லையா? நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினானே. 11 மொழிகள் கற்றுக்கொண்ட ஆங்கிலேய வீரங்கியை தன் முண்டாசு முட்டி தள்ளினானே பாட்டு போட்ட என்கிற எங்களது பாரதி. அவன் தனி மனிதன் இல்லையா?